ஸோ ரெண்டு வேற வேற குவாட்ராட்டிக்கு ஒரு ரூட் காமனா இருக்கலாம். ஒரு ரூட் காமனா இருந்தா எப்படி இருக்கும்? இப்போ அடுத்த கேஸ் என்னன்னா, சார் ஏன் சார் ஒரு ரூட் காமனா இருக்கணும், ரெண்டுமே காமனா இருக்கலாமே. ஸோ இப்போ நான் டூ காமன் ரூட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஐ வில் டிரைவ் த கண்டிஷன். இட்ஸ் வெரி ஈஸி. நிறைய பேர் சொல்றாங்க, சார் ரெண்டு ரூட்மே சேமா இருந்தா அப்போ ரெண்டுமே சேம் தானே சார். சேமா இருக்கணும்னு அவசியம் இல்லை பசங்களா. இப்போ நம்ம கிட்ட ரெண்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்கு, சரியா? நம்ம கிட்ட என்ன இருக்கு? ரெண்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஒன்னு வந்து ax² + bx + c அண்ட் இன்னொன்னு வந்து a1x² + b1x + c1 = 0. So these are two quadratic equations. கரெக்டா? ஸோ இப்போ முதல் குவாட்ராட்டிக்கு ரெண்டு ரூட் இருக்குமா, ஆல்பா பீட்டா. அண்ட் ரெண்டாவது குவாட்ராட்டிக்கும் ரெண்டு ரூட் இருக்கும், லெட்ஸ் சே காமா டெல்டா. ஓகே, ஸோ ரெண்டுத்துக்குமே ரெண்டு ரூட் இருக்கும். இதுதான் பேசிக்ஸ், இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? இது வரைக்கும் கிளியரா? இது வரைக்கும் நான் எதுவுமே புதுசாக சொல்லி தரல. இப்போ நான் என்ன டாபிக் வந்திருக்கேன்னா, ஐ எம் கோயிங் டு டீச் யூ சம்திங் கால்ட் அஸ் காமன் ரூட்ஸ். ஸோ ரெண்டு வேற வேற குவாட்ராட்டிக்கு ஒரு ரூட் காமனா இருக்கலாம். ஒரு ரூட் காமனா இருந்தா எப்படி இருக்கும்? சார் ஒரு ரூட் காமன்னா நம்ம வந்து லெட்ஸ் சே ஆல்பா தான் காமன் ரூட். அப்போ ஆல்பா இதுக்கும் ஒரு ரூட்டு இதுக்கும் ஒரு ரூட்டு, அதுக்கு பேர் தான் காமன் ரூட். ஸோ இந்த கண்டிஷன் என்னது? இந்த கண்டிஷனுக்கு பேரு ஒன் ரூட் காமன். ஓகேவா? இந்த கண்டிஷனுக்கு பேர் என்னது? இந்த கண்டிஷனுக்கு பேரு ஒன் ரூட் காமன். சரியா? ஸோ ஒன் காமன் ரூட்னா இதுக்கு கண்டிஷன் நம்ம கண்டுபிடிக்க போறோம். நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன், வெயிட் பண்ணுங்க. சரியா? இப்போ அடுத்த கேஸ் என்னன்னா, சார் ஏன் சார் ஒரு ரூட் காமனா இருக்கணும், ரெண்டுமே காமனா இருக்கலாமே. ஏன் சார் ஒரு ரூட் காமனா இருக்கணும், ரெண்டுமே காமனா இருக்கலாமே சார். அப்போ ரெண்டுமே காமன்னா இப்படி இருக்கும். இதுக்கும் ஆல்பா பீட்டா ரூட், இதுக்கும் ஆல்பா பீட்டா ரூட். ஸோ அதான் போத் ரூட்ஸ் காமன். ஸோ ரெண்டு கண்டிஷன் இருக்கு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ வாட் ஆர் த டூ கேசஸ்? த டூ கேசஸ் ஆர் அண்டர் காமன் ரூட்ஸ், ஒன் காமன் ரூட், டூ காமன் ரூட். அந்த ரெண்டுத்துக்குமே நம்ம இப்போ கண்டிஷன் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? எல்லாரும் கிளியரா? வெரி குட். ஸோ இப்போ நான் டூ காமன் ரூட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஐ வில் டிரைவ் த கண்டிஷன். இட்ஸ் வெரி ஈஸி. ரெண்டு காமன் ரூட்டுக்கு கண்டிஷன் வந்து த கோஎஃபிஷியன்ட்ஸ் மஸ்ட் பி ப்ரொபோர்ஷனல். அவ்வளோதான்டா. சார் ரெண்டு ரூட்டுமே காமன்னா நம்ம கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனலா இருப்பாங்க சார். அவ்வளோதான் சார். இதான் சார் நம்மளோட கண்டிஷன். தட் இஸ் இட். ஸோ இந்த கண்டிஷன் வந்து போத் ரூட்ஸ் காமனுக்கு. சரியா? நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நிறைய பேர் சொல்றாங்க, சார் ரெண்டு ரூட்மே சேமா இருந்தா அப்போ ரெண்டுமே சேம் தானே சார். சேமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. தே வில் பி ப்ரொபோர்ஷனல். தே வில் பி ப்ரொபோர்ஷனல். இட் இஸ் நாட் நெசசரி தே ஆர் சேம். புரிஞ்சா? கிளியரா? வெரி குட் நிதுன். நிதுன் சூப்பர்டா. வெரி குட் அபி, ஜெய்சன் வேற லெவல். புரிஞ்சா பசங்களா? எல்லாரும் ஹாப்பியாடா? இப்போ முன்னாடி போலாமா? எக்ஸாக்ட்லி. ஸோ ரெண்டு ரூட்டுமே சேம்னா த கோஎஃபிஷியன்ட்ஸ் மஸ்ட் பி ப்ரொபோர்ஷனல். கிளியரா? ஸோ இது ரொம்ப ஈஸி. இப்போ அடுத்தது, சார் ஒன் ரூட் காமன்னா என்ன சார் கண்டிஷன்? அதான் கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். ப்ளீஸ் கொஞ்சம் கவனமா கேளுங்க, ஏன்னா அது இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ இப்போ அடுத்த கேஸ் வந்து, சார் ஒரு ரூட் தான் சார் காமன். ஸோ ஆல்பா தான் காமன், ரெண்டாவது ரூட் வேற வேற. ஸோ ஒரு ரூட் காமன்னா நான் எப்படி டிரைவ் பண்ண போறேன்னு நல்லா கவனிங்க. இது வரைக்கும் கிளியரா? எல்லாரும் போடு ஒரு AD² சாட்ல ஒரு ஃபயரை, அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போகலாம். எல்லாரும் சாட்ல ஒரு AD² ஒரு ஃபயரை போடுங்க, அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் முன்னாடி போகலாம் பசங்களா. எவ்ரிபடி கிளியர்? ராகவேந்திரா சூப்பர், ஜெய்சன், நிக்கில், தஸ்வினி, ஸ்ரீநந்தன் பர்சனல், தனுஷ்குடி, ஆகாஷ் சூப்பர், ஆகாஷ், குருநாதன் கண்டிப்பா we will start குருநாதன். நீட் வாத்தி சேனல்ல
செஷன்ஸ் ஆரம்பிச்சு தெரிக்க விடுறோம். ஓகேவா? டெய்லி செஷன்ஸ் இருக்கும். அண்ட் ஐ வாண்ட் யூ டு பி ரெகுலர் பசங்களா. எனக்கு தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யோர் ரெகுலாரிட்டி. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வாங்க, உங்க ஸ்கூல் பசங்க சேனலை ஷேர் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப் எல்லாத்துலயும் நம்ம லைவ் கிளாஸ்ல நோட்ஸ் எடுக்கிறத ஸ்டோரியில போடு, டேக் பண்ணு. ஐ வாண்ட் யூ டு பி ரெகுலர். அந்த மாதிரி ஒரு டெய்லி டச் இருந்தால் தான் நம்ம பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆக முடியும். ஏன்னா மே மாதம் எல்லாருக்கும் லீவ். சம்மரில் வெயிலில் கொளுத்திட்டு இருக்கு சென்னையில். சென்னை மட்டும் இல்லை, சவுத்துலேயும் நிறைய இடத்துல, கன்னியாகுமரி, கரூர்லலாம் 44 டிகிரி. ஸோ அதனால் எல்லாரும் இந்த மே மாதத்தை we will try to use it. அண்ட் அதுக்கு நீங்களாம் ஐ வாண்ட் யூ டு பி ரெகுலர். காட் இட்? வெரி குட். ஸோ லெட்ஸ் கண்டினியூ. ஸோ இப்போ ஒரு ரூட் காமன். ஸோ பசங்களா இங்க பாத்தீங்கன்னா ஆல்பா இஸ் அ காமன் ரூட். ஸோ என்ன பண்ணலாம், ஆல்பா ஒரு ரூட்னா வில் ஆல்பா சாட்டிஸ்ஃபை த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்? ஆமா சார், ஆல்பா ரூட்னால ஆல்பா வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதே மாதிரி ஆல்பா வந்து செகண்ட் ஈக்குவேஷனுக்கு ஒரு ரூட்டா? ஸோ ஆல்பா செகண்ட் ஈக்குவேஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். கரெக்டா? இது எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? இது எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? Did you all like it? Everybody happy? Super பா. இப்போ நீங்களாம் சின்ன வயசுல லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ்ல கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் படிச்சிருக்கீங்களா? ஸோ இது C1. எஸ் எஸ், தேங்க்யூ. நீங்களாம் முடிச்சிருக்கீங்களான்னு டெஸ்ட் பண்ணேன். டீச்சருக்கு தப்பிக்கிறது ஒரே ஸ்டேட்மெண்ட் தான். பசங்களா நீங்களாம் முடிச்சிருக்கீங்களா, கவனிக்கிறீங்களான்னு டெஸ்ட் பண்ணண்டா அப்படின்னு சொல்லி எப்பவுமே எஸ் ஆயிரும். ஸோ பசங்களா, டேய், did you all study cross multiplication method? டெலீட்டடா? அட பாவமே, இந்த கொரோனா பேட்சோட இதாண்டா ஒரு பெரிய பிரச்சனை சார். நீங்க என்ன கேட்டாலும் டெலீட்டட் தான் சார். ஸோ ஷால் வி ஆல் சால்வ் இட்? சரிடா டேய், திருப்பி நான் சொல்லி தரேன், நல்லா கவனிங்க. ஸோ பசங்களா இதுல ஒரு ட்ரிக் இருக்கு. அந்த ட்ரிக்கை தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னன்னா, இப்போ ஒன் ரூட் காமனுக்கு கண்டிஷன் நான் எழுத போறேன். ஓகே, இதை அப்படியே நீ ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா இப்போதைக்கு இது வந்து யூ ஷுட் ஜஸ்ட் டைரக்ட்லி டேக் இட். இது வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட்னு நீ நம்மளோட 9th 10th படிச்சிருப்பீங்க. நான் திருப்பி சொல்லித்தரேன். இன் டிட்டர்மினன்ஸ், சரியா? டிட்டர்மினன்ஸ்னு ஒரு சாப்டர் இருக்கும், அதில் நான் சொல்லித்தரேன். இப்போதைக்கு நான் ஈஸியாக சொல்லித்தரேன், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு ஈஸியா. ஏன் நான் எழுதுகிற மெத்தடை பாரு. ஃபர்ஸ்ட் பசங்களா, ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா ஸ்கொயர் எழுதிக்கோ. ஓகே, ஆல்ஃபா ஸ்கொயர் எழுதுனீங்கன்னா இதை மறைச்சிரு. இதை மறைச்சிட்டு இதை ஜிக்ஸாகா மல்டிப்ளை பண்ணு. என்னது? கோஎஃபிஷியன்ஸை ஜிக்ஸாகா மல்டிப்ளை பண்ணு. ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் divided by BC1 minus B1C. அவ்வளவுதான். ஓகேவா? that is equal to, இப்போ ஆல்பா எழுது. என்ன ஆல்பா எழுத போற? ஆல்பா எழுதுறப்போ மைனஸ் போடணும். மைனஸ் ஆல்பா டிவைடட் பை. ஏன் சார் மைனஸ் ஆல்பா? ஏன்னா ஒன்னு பிளஸ்னா அடுத்தது மைனஸ், அதுக்கு அடுத்தது பிளஸ், அப்படிதான் வரும். சரியா? ஸோ ஆல்பா எழுதுறப்போ மைனஸ் ஆல்பா போட்டுக்கோ. திருப்பியும் ஆல்பா மறைச்சிரு. ஆல்பா மறைச்சிட்டா AC1 மைனஸ் A1C is equal to constant termனா 1. ஓகே, constant termனா 1. சரியா? constant termனா 1 divided by, இப்ப constant மறைச்சிட்டீங்கன்னா AB1 minus A1B. AB1 minus A1B. சூப்பரா? வேற லெவலா? டிட்டர்மினன்ட்ஸ் அண்ட் மேட்ரிக்ஸ் மாதிரியா சார்? ஆமா கார்த்திக், அந்த சாப்டர்ல தான் இது வரும். அதை நான் 12th தான் சொல்லி தருவேன். மேபி நான் 12th பசங்களுக்கு இந்த வாரமே லெக்சர் எடுப்பேன். 12th பசங்களுக்கு நான் இந்த வாரமே ஐ வில் டீச் டிட்டர்மினன்ட்ஸ். ஸோ இஷ்டப்படுறவங்க அதை பாருங்க, அதுல நான் இதெல்லாம் கவர் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இதை நோட் பண்ணிக்கோங்க. நான் எழுதின விதம் உங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தேன். ஓகேவா? ஏன்னா டிட்டர்மினன்ட் தெரிஞ்சாலும் எல்லாரும் இப்படி தாண்டா பண்ணுவாங்க. எனக்கும் டிட்டர்மினன்ட் தெரியும், ஆனால் நான் எப்படி எழுதுவேன்? இப்படி தான் எழுதுவேன்.
ஆல்ஃபா ஸ்கொயர் எழுது ஃபர்ஸ்ட் பை இதை கவர் பண்ணிக்கோ கோஎஃபிஷியன்ஸை zigzag மல்டிப்ளை ஓகேவா BC1 மைனஸ் B1C ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் முடிஞ்சா அடுத்தது போறப்ப மைனஸ் போடணும் ஸோ மைனஸ் ஆல்ஃபா இதை கவர் பண்ணிக்கோ AC1 மைனஸ் A1C அப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்ம்னா 1 ஸோ 1 பை இதை மறைச்சிக்கோ இதை மறைச்சிட்டீங்கன்னா AB1 மைனஸ் A1B அவ்வளோதான் ஸோ இதுதான் கண்டிஷன் ப்ளீஸ் நோட் இட் டவுன் ஓகேவா சார் என் புக்கில் வேற மாதிரி கொடுத்துருக்கு சார் கண்டிஷன் நான் சொல்லித்தரேன் எதுக்கு பயப்படுற ஐ வில் டீச் யூ டோன்ட் வரி ஓகே சார் என் புக்கில் கண்டிஷன் வேற மாதிரி இருக்கு சார் அதையும் சொல்லி தருவீங்களா சார் சொல்லித்தரேன் நண்பா உன் புக்கில் எப்படி தெரியுமா எழுதிருப்பான் they would have got alpha square எவ்வளோ சார் ஆல்ஃபா ஸ்கொயரை இது ரெண்டும் கம்பேர் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம் இது ரெண்டும் கம்பேர் பண்ணினா இதை நீ ரைட் சைட் கொண்டு போ இதை ரைட் சைட் கொண்டு போனீங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் இஸ் BC1 மைனஸ் B1C பை AB1 மைனஸ் A1B சூப்பரா அதான் ஆல்ஃபா ஸ்கொயர் ஆல்ஃபா எவ்வளோ ஆல்ஃபா வந்து மைனஸ் ஆஃப் AC1 minus A1C by AB1 minus A1B ஓகேவா ஸோ அதான் ஆல்ஃபா ஸோ இதை ஸ்கொயர் பண்ணி இதுக்கு ஈக்குவேட் பண்ணுவாங்க அதான் கண்டிஷன் அதை ஸ்கொயர் பண்ணி இதுக்கு ஈக்குவேட் பண்ணுவாங்க ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் alpha square is equal to அதோட ஸ்கொயர் பண்ணா மைனஸ் பிளஸ் ஆயிரும் அதோட ஸ்கொயர் பண்ணா மைனஸ் பிளஸ் ஆயிரும் இல்லையா சோ இப்படி இருக்கும் சரியா சோ இப்போ what will you get இப்போ இது ஒரு தடவை கேன்சல் ஆயிரும் so the condition is BC1 minus B1C into AB1 minus A1B is equal to AC1 minus A1C whole square. So this is the condition for one root common. This is the condition for one root common. Masa, did you like it? போடுறா ஒரு AD ஸ்கொயர் ஒரு ஃபயரை இதெல்லாம் தான் நல்ல கான்செப்ட் இதெல்லாம் தான் உன்னைய மெயின்ஸ்லேருந்து அட்வான்ஸ் லெவலுக்கு கூட்டு போகிறது இதை நிறையா ஐ வாண்ட் யூ டு ப்ராக்டிஸ் சரியா டிட் யூ ஆல் லைக் இட் மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஸோ ஷால் ஐ மூவ் ஃபார்வர்ட் ப்ளீஸ் நோட் இட் டவுன் நான் வந்து ஈஸியான பேசிக் கொஸ்டின்ஸில் ஆரம்பித்து ஐ வில் டேக் யூ டு டிஃபிகல்ட் ஒன்ஸ் பசங்களா இந்த கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கணுமா சார் நான் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன் என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள் டீச்சர் சார் டேய் நானே ஞாபகம் வச்சுக்க மாட்டேன் நான் எப்பவுமே டிரைவ் பண்ணி அப்படியே சால்வ் பண்ணுவேன் ஸோ எனக்கு கான்செப்ட் தெரியும் அதனால தான் நான் இவ்வளோ ஈஸியாக டிரைவ் பண்ணுறேன் ஸோ அந்த கான்செப்ட் வச்சு டைரெக்டாக நான் கொஸ்டினில் ஐ வில் அப்ளை த கான்செப்ட் ஐ டோன்ட் ஹாவ் திஸ் இன் மெமரி இஃப் யூ வாண்ட் யூ கேன் மெமரைஸ் அது உன் இஷ்டம் மெமரைஸ் பண்ணாலும் நல்லது தான் ஏன்னா டைம் சேவ் ஆகும் ஆனால் என்னாலலாம் இவ்வளோலாம் மக்க அடிக்க முடியாது ஸோ நான் வந்து அப்படியே சால்வ் பண்ணுவேன் சரியா ஸோ உங்கள் ஸ்பீட் நல்லா இருந்தால் அப்படியே சால்வ் பண்ணுங்கள் ஐ வாஸ் வெரி ஃபாஸ்ட் என்னோட கேல்குலேஷன் நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கப்போ இப்போ கூட ஓரளவுக்கு ஃபாஸ்ட் ஸோ அப்படி இருக்கப்போ நான் வந்து அப்படியே கேள்வியில் சால்வ் பண்ணிடுவேன் ஆனால் உங்களுக்கு ஸ்பீட் கம்மி நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக சால்வ் பண்ணுவீங்கன்னா நீங்கள் ஃபார்முலா மகடிச்சிருங்க அப்போது மேபி நீங்கள் டைம் கரெக்டாக சால்வ் பண்ணுவீங்க சரியா வெரி குட் ஸோ லெட்ஸ் கோ டே இதாண்டா டிரைவேஷன் பார்த்துக்கோங்கடா எக்ஸாக்டாக இதே தான் நானும் டிரைவ் பண்ணேன் அண்ட் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்